வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சீக்ரெட் கேம்பஸ் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த சீரிஸ்ல அதிகப்படியான அந்த மாதிரி காட்சிகள் வருது அப்படின்றனால. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ காலை யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்பவே தெரிஞ்சிருச்சு ஆன்லைன்ல அந்த மாதிரி வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற பொண்ணு தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த பொண்ணோட வீட்டு கதை யாரோ தட்டுறாங்க. இதனால பயந்து போன இந்த பொண்ணு என்ன பண்றா, எல்லாத்தையுமே அவசரமா எடுத்து வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரி போய் கதவை திறக்கிறா. யாரும் சொல்லி பார்த்தா வெளில ஒருத்தன் நிக்கிறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோ பார்த்துமே அம்மா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இல்லப்பா ஸ்கூல்ல வந்து உன்கிட்ட பேசின, பட் நீ எதுவும் பேசாம போயிட்ட, ஏதோ கோவத்துல இருக்கோ அப்படின்றக்காக என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்கதான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் கோவத்துலலாம் இல்ல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் திருப்பி கேக்குறப்ப, சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தா அப்படின்றா. நல்லா சர்ப்ரைஸ் பண்ணப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இப்ப நான் திடீர்னு எழுந்தனால எனக்கு செம்மையா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. எப்பாரு எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் இன்னைக்கு நான் யார்ட்டையும் சரியா பேசல, இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண வேணாம், என்கிட்ட நார்மலாவே நடந்துக்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா ஹீரோன் பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி சரி வீட்டு வரைக்கும் வந்துட்டேன், கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிட்டு ஹீரோன் என்ன பண்றானா அவனுக்கு முத்தம் கொடுக்குறா. அப்படி முத்தம் கொடுத்துட்டு அவன் சம்பவத்துக்கு போறப்ப டக்குனு ஹீரோன் என்ன பண்றானா விலகிட்டா. அண்ட் அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் என்ன சொல்றானா, உங்க அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்குமா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, எப்ப நம்ம விஷயத்தை பத்தி வீட்டுல பேச போற அப்படின்னு சொல்லிட்டு தொண பேசிட்டு இருக்கா. ஏன்னா என் குடும்பத்தோட சூழ்நிலை உனக்கு தெரியும், நீ பணக்கார வீட்டு பையன், நான் கேழ வீட்டு பொண்ணு, ஏத்துப்பாங்கள அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அது ஹீரோ என்ன சொல்றானா, ஏய் எதுக்குமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் தான் கூட இருக்கேன்னு சொல்றேன்ல, கண்டிப்பா எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்தை ஏத்துப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நல்லா பாசிட்டிவா பேசிட்டு இருக்கான். இது வரைக்குமே சோகமா பேசின்ற ஹீரோயின் டக்குனு வந்து பார்த்தனா ரொமான்டிக் மூட் மாறிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தனா அப்படியே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெறித்தனமா சம்பவம் பண்ணி முடிச்சதும் இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கப்ப ரெண்டு பசங்க வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் எழுதணும், ஒன்னு நோட்டை கூட பார்த்து எழுதி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் வந்து பார்த்தனா கண்டிப்பா தரமாட்டேன் அப்படின்றாங்க. போன வாட்டி கொடுத்தப்பே நீங்க கீச்சு கொடுத்துட்டீங்க, இந்த வாட்டி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த ரெண்டு பசங்களும் நீ சரியான சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வரா. இவ யார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோன் படிச்சிட்டு இருக்க ஸ்கூல்ல சீனியர் பொண்ணு போல இருக்கு. அங்கேருந்து வந்து எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நல்லா போயிட்டு இருக்கா, பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த வியூஸும் பணமும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இப்பதாண்டி நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மேலதான் நமக்கு வியூஸ் தான் வரும், அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய புக்கிங் எல்லாம் நடக்குது, உனக்கு அது மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்லையக்கா எனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி அப்புறமேட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அப்ப புதுசா ரெண்டு பசங்க வந்துட்டு ஹீரோன் கிட்ட உன்னோட அசைன்மெண்ட் நோட்டை கூட நாங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது ஹீரோன் என்ன கேக்குறானா, ஏண்டா இங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எதுக்குடா என் கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, என்னமா பண்றது, இங்க இருக்கிறதுலே நீ மட்டும்தான் அழகா இருக்க அப்படின்னு சொல்றப்ப, இந்த ஐஸ் வைக்கிறவெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மிடில் ஃபிங்கரை காட்டுறா. இதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அம்மா யாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஒன்னாகல அசைன்மெண்ட் நோட்டு கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொன்னதும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாம் கிளாஸ் முடிச்சிட்டு திருப்பி வந்து பார்த்தா அந்த சீனியர் அக்கா கிட்ட போய் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பேக் ஐடி ஓபன் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, புக்கிங் வரும், அந்த புக்கிங் மூலமா நமக்கு நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், பட் இதால எனக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதுமா, ஏன்னா நானும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பிரச்சனை வந்தா நான் கண்டிப்பா வந்துட்டு சொல்லிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு ஹீரோயின் என்ன பண்றானா நேரா தன்னோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கு வந்து பார்த்தா ஹாய் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். இவனுங்களும் அந்த பொண்ணுக்கு ரீப்ளை பண்ணிட்டு இருக்கப்ப எடுத்தோன்னே ஹீரோயின் என்ன கேட்கறானா, உங்களோட போட்டோ கொடுங்க அப்படின்றா. ஆணுங்களும் இந்த பொண்ணு கிட்ட போட்டோவை கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரும் போட்டோவை பாக்குறா. ப்ரொஃபைல்ல ஒரு போட்டோ வச்சிருக்கானுங்க, ஆனா டிஎம்ல வேற ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்கானுங்க. இவனுக்கு என்ன இப்படி ஏமாத்துறானுங்கன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு அழகான பையன் இருக்கான். சரி இவனுக்கு அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மீட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனு வந்து பாத்தீங்கன்னா ஓகே எப்ப எங்கன்னு சொல்லி கேட்கறான். நீ எவ்வளவு பணம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி கேட்கறப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்கறான்.
கேக்குறான். எவ்வளவு தருவ அப்படின்ட்டு ஹீரோயின் திருப்பி கேக்குறப்ப நம்ம நேர்ல மீட் பண்ணலாம், நீ கேக்குறதோட நிறைய தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து ஹீரோயின் என்ன பண்றானா அந்த பையனை மீட் பண்றான். அவனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தானே இந்த பணத்தை கையில வச்சுக்க, உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்றான். சம்பவம் பண்ணி முடிச்சதும் உன் கூட இருந்தனா சூப்பரான டேஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனும் ஓகே கண்டிப்பா அப்படின்னு சொல்றான். அவன் போன அடுத்தது எதே மறுபடியும் இவன் கூட நச்ச அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அடுத்த நேரா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அதுக்கு அந்த சீனியர் அக்கா என்ன சொல்றானா, சூப்பர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதே மாதிரி நிறைய புக்கிங் எடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லக்கா ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, ஆனா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற போட்டோ இருக்கு, எனக்கு ஏதோ சரியில்லை அப்படின்றப்ப ஏய் அதெல்லாம் பிரச்சனை வராதுமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. திருப்பி ஹீரோயின் என்ன பண்ற வீட்டுக்கு போயிட்டு பேக்கரியில எல்லாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு விட்டாம மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவ போட்டோ கேப்பா, பட் அவன் திருப்பி கேட்டுட்டு இருக்கான். இவ டாபிக்க மாத்தினா அவன் போட்டோல குறியா இருக்கான். அதனால ஹீரோன் என்ன பண்றானா தான் எடுத்து செல்ஃபி போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிடுறான். இப்ப இத கேட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் கிட்ட வந்து அசைன்மெண்ட் நோட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேட்டானுங்களா ரெண்டு பசங்க. அதுல ஒருத்தவன் அவன் என்ன பண்றானா நேரா தான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நான் சொன்னல கேர்ள் யூனிஃபார்ம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒருத்தி தான் அப்படின்ட்டு அது இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றப்ப டேய் தேவலாமா அந்த பொண்ணு மேல பழிப்படாத, ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேக்குறப்ப டேய் அவ முகத்தை நான் பார்த்தேன்டா, எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான், அப்ப பார்ட்னர் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து அந்த ஹீரோயின் போட்டோவை மாஃபிங் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவன் யாரு இவனுக்கு நம்ம ரெக்வெஸ்டே கொடுக்கல புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இங்க பார் நீ படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் நான் படிச்சிட்டு இருக்கேன், என் ஸ்கூல்ல படிச்சுட்டு நீ வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரோனுக்கு பயம் வந்துட்டு யாருங்க நீங்க என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஸ்கூல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ கட் பண்ணிட்டான். மறுநாள் ஹீரோன் ஸ்கூல்ல பயத்தோட மெசேஜ் பண்ணதுக்கு யாரா இருக்கு இப்போனா அப்போனா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கப்ப அவனே வந்து பாத்தீங்கன்னா பேசுறான். அசைன்மெண்ட் தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டக்குனு ஹீரோன் கேக்குறாங்க, நேத்து தான் நமக்கு டீச்சர் எந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கல அப்படின்றப்ப அசைன்மெண்ட் இல்லாம அக்ரிமெண்ட் நல்ல காதுல உத்து கவனிக்கணும் அப்படின்றான். நேத்து உன்கிட்ட பேசினல அது நான் தான் அப்படின்றப்ப எங்க பேசினேன், என் நம்பர் தான் உன்கிட்ட இல்லன்றப்ப நம்பர்ல பேசல அந்த ஆப்ல பேசினேன், நீ கூட போட்டோ ஷேர் பண்ணி அப்படின்றப்ப ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் அப்படின்ட்டு, பட் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றக்காக நான் அப்பெல்லாம் ஏதோ பண்ணல அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி உன் போட்டோ எனக்கு வந்துச்சு, முக்கியமா சொல்ல போனா அந்த வெப்சைட்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப வேற யாராச்சும் என் போட்டோ அனுப்பியிருப்பாங்களே அப்படின்றப்ப இங்க பாருப்பா பாப்பா நடிக்கிறத பாரு, இங்க பாரு என் கிட்ட இந்த வேலையெல்லாம் பச்சிக்காத, நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதை நீ கேட்கிற வரைக்கும் கேட்கலனா நீ லவ் பண்றிய அந்த பையன்கிட்டே போட்டு விட்டுருன்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த லவ் பண்ற பையன் வரான். பிரதர் உங்களை தான் பிரதர் தேடிட்டு இருந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், பொண்ணு இல்லாட்டி ஹீரோன் ஜாலியா பாக்குறப்ப ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவன் நம்மள விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவன் கூட்ட ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு போறாங்க. அங்க ரூம் புக் பண்ணிட்டு ஹீரோன் கிட்ட என்ன சொல்றானா, இங்க பார் நான் கூட்டதும் வந்துட்ட ஓகே எல்லாம் அப்படின்றப்ப அது ஹீரோன் என்ன சொல்றானா, இந்த வெள்ளை யாருக்கிட்டையும் சொல்ற மாட்டேல அப்படின்றப்ப அட நயமா வெளில சொல்ல போறேன் நீ எனக்கு கழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெட்ரூம் குள்ள கூட்டு போறான். உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். ஏய் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப என்னோட ஃப்ரெண்டு தாமா இவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். போன கதை ஹீரோன் என்ன கேக்குறானா, பணம் கேக்குறா. எது பணமா, இங்க பேரு நீ என் கூட வந்தது எதுக்கு தெரியுமா, நான் யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான், என்ன பணம்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தனா ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறான். அந்த ட்ரிங்க்ல வந்து பார்த்தனா ஒரு மயக்க மருந்த போட்டு கொடுத்துருக்கான். குடிச்ச கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே என்ன பண்றானா பெல்ல இருக்க தான் ஃப்ரெண்டை கூட்டு இவளோட மொத்த ட்ரெஸ்ஸுமே உருவிட்டு இவளை வந்து பார்த்தனா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கூட வந்து பார்த்தனா மாறி மாறி ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேருமே வந்து பார்த்தனா வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் மாப்பிள்ள செம்மையா வந்து பார்த்தனா வீடியோ ரெக்கார்டு இருக்கு, இல்ல நம்ம ஃபேஸை மட்டும் எடிட் பண்ணிட்டு இவளோட வீடியோ நெட்ல விட்டோம் செம்மையா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத மயக்கத்துல இருக்க ஹீரோயின் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி பாக்குறப்ப ரெண்டு பேரும் வந்து பார்த்தனா அந்த இடத்துல இல்ல. ஆனா இவ போன்ல ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறப்ப இந்த பொண்ணை பத்தி நிறைய பேர் என்னாச்சு ஏன் இப்படி பண்ண எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெசேஜா அனுப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ லிங்க் இருக்கு, இந்த பொண்ணு அப்படி இருந்த வீடியோ அதை நெட்ல போட்டானுங்க போல இருக்கு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா பயத்தோட போறா, அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டானா ஹீரோயின் கண்ணத்துல அறிஞ்சிட்டு எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட நீ இப்படி பண்ணுவன்ட்டு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இந்த வீடியோ மேட்டர் வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு தெரிஞ்சிட்டு அதனால ஸ்கூல்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை கூட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருக்கிறது நீயா நீ இல்லையா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல, ஆனா எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பார்த்தா அதுல கவர் ஆயிருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம்னா உன்னை இந்த ஸ்கூலை விட்டு நிறுத்தி வைக்கிறோம். ஏமா உனக்கு வெக்கமா கிடையாது
கிடையாது, ஒரு வயசு பொண்ணு 2 பசங்க கூட கேவலமா இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்க பிரின்சிபால் பேசுறப்ப ஹீரோயின் வந்து பார்த்தா சார் இல்ல சார் இல்ல என் மேல எந்த தப்புமே கிடையாது சார் அவன் தான் சார் ஆரம்பிக்கிறப்ப தெரியும் நீ என்ன சொல்ல போற போ இந்த இடத்த விட்டு அப்படின்றாங்க. இதனால கோவப்பட்ட ஹீரோயின் என்ன பண்றானா நேரா போயிட்டு அந்த 2 பசங்களையும் கிழிக்கலான்ட்டு சொல்லிட்டு போறா. ஆனா அதுக்கு நடுவில் ஒருத்தன் புகுந்துட்டு உனக்கு நான் பணம் தரேன் என் கூட வரியா எவ்வளவு நேரம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதனால கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றானா அப்பனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இதனால அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த 2 பசங்களும் இந்த வீடியோ பத்தி தன்னோட வீட்டுல பேசிட்டு இருக்க ஹீரோயின் நேரம் அவங்க வீட்டு வாசலே போயிட்டு கதவு தரங்கடா வெளில வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவ கத்துற கத்து அங்க கேட்டு அவனுக்கு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் பொறுக்க முடியாம அழுதுட்டு அந்த கிடத்தை விட்டு போயிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா ஹீரோயினால வந்து பார்த்தா தூங்க முடியல. இவனுங்க பண்ண அந்த விஷயம் வந்தது அவன் லவர் விட்டுட்டு போன எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு மறுநாள் என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க சீனியரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. சீனியர் பார்த்ததுமே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இப்படி நடக்கும்ட்டு எதிர்பார்க்கவே இல்ல, பட் என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல, உனக்கு எப்படி ஆதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் கவலைப்படாத இத மக்கள் கண்டிப்பா மறந்துடுவாங்க, மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் அது நாளைக்கு வந்துச்சுன்னா பழைய நியூஸ் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது கிரண் என்ன சொல்றான்னா மக்கள் ஈஸியா மறந்துட்டு போயிடுவாங்க, பட் என்னால மறக்க முடியாது, எனக்கு ஞாபகம் இருந்துட்டு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இதை எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றானா நேரா அந்த ஆப்ல போயிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்றா. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு நான் லைவ்ல வரேன், என்னோட முகத்தை உங்களுக்கு ரிவீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டைப் பண்றா. இத பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் நீங்க பாடுறா ஏற்கனவே வீடியோ வந்துட்டு இப்பதான் முகத்தை ரிவீல் பண்ண போறாளாம், நைட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு 2 பேரும் பாத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் என்ன பண்றானா முக்காடெல்லாம் போட்டுட்டு நேரா ஒருத்தரை போய் பாக்குறா. அவருக்கு யாருக்கு என்ன அப்படின்ட்டு நமக்கு சரியா தெரியல. நைட்டு லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு ஹாட்டான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி உட்கார்றா. எடுத்தவனுமே என்ன கெடுத்து இந்த மாதிரி வீடியோ போட்டது இந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க 2 பேரையும் சொல்றா. ஆனா நீங்க 2 பேரும் அவனை பத்தி பேச மாட்டீங்க, ஏன்னா என்ன பத்தி தான் பேசுவீங்க, ஏன்னா என்னோட வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் என்ன பண்றான் ரிமூவ் பண்ணி காட்டுறா. அதுக்கடுத்து ஹீரோயின் என்ன சொல்றானா எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, இந்த அப்பாவுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, பட் எனக்கு வருமானம் கிடையாது, இதனால தான் அந்த ஆன்லைன் ஆப்ல இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அதை 2 பேர் தவறா பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையில நல்லா விளையாண்டுட்டீங்க, சோ நீங்க எப்படி எதுன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை கிரண் பேசிட்டு இருக்கா. அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஒரு விஷயத்த சொல்றா. இது வரைக்குமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ தான் பாத்தீங்க, ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ஹாட்டான ஷோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரால முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நியூடா வந்துட்டு தன்னோட வேலையை காட்டிட்டு இருக்கா. அப்படி வேலையை காட்டிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்டு அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப இவ சூசைட் பண்ணிக்க போறா அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிட்டு போல இருக்கு. ஹீரோயின் வீட்டு வாசல வந்துட்டு கதவு தர எதா இருந்தாலும் பேசிக்கலாம், நான் உன் கூட இருக்கேன், கதவு தர அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஹீரோ கூட இருந்த அந்த அழகான நாட்களை நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்தவங்க திடீர்னு அவனுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல அதையும் நினைச்சு பாக்குறாங்க. இனிமேட் நம்ம இருக்க கூடாதுன்ட்டு தன்னை தானே சுட்டு செத்துட்டாங்க. இத பாக்குற அந்த சீனியருக்கும் சரி அந்த 2 பசங்களுக்கும் சரி என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்தா அந்த 2 பசங்க இருக்காங்களா அவங்களோட வீட்டு கதவை யாரோ ஒருத்தவங்க திறக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் போட்டு தள்ளிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா கிரண் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை போய் பார்த்தாங்களே அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த 2 பசங்களையும் கொலை பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இந்த பொண்ணு தானே இறந்து போயிட்டா தன்னை கேவலப்படுத்தி அந்த நபர்கள் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சோ அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. 2வது எபிசோட்ல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.